ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு கூண்டுக்குள்ளே 5 மங்கீஸை போட்டுட்டாங்க. இதில் விஷயம் என்னென்னா, அந்த கூண்டுக்குள்ளே ஒரு லேடரும் ஒரு ஃப்ரூட்டு அந்த லேடருக்கு மேலே வைப்பாங்க. ஸோ எப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு மங்கி அந்த ஃப்ரூட் எடுக்க ட்ரை பண்ணுதோ அப்போது அவங்க வந்து அந்த கூண்டுக்குள்ளே கோல்டு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி எந்த மங்கி ஏறினாலுமே அவங்க அந்த கூண்டுக்குள்ளே கோல்டு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனாலேயே அந்த லேடர் மேலே எந்த ஒரு மங்கியும் ஏற மாட்டேங்குது. ஏன்னா அதோட மைண்டில் இந்த லேடர் மேலே ஏறினாலே ஒரு ட்ரோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு கிடைக்கிதுன்னு அது நினச்சிட்டு இருக்கு. அடுத்து இதிலிருந்து ஒரு மங்கியை தூக்கி வெளியில் வச்சுட்டு புதுசாக ஒரு மங்கியை இந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் அந்த மங்கிக்கு இந்த லேடர் மேலே ஏறினா ஸ்ப்ரே அடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் பழத்தை பார்த்ததும் அந்த லேடரில் ஏற அது ட்ரை பண்ணும். ஸோ இப்போ இந்த புது மங்கி மேலே ஏறும்போதெல்லாம் மற்ற மங்கீஸ்லாம் சேர்ந்து இது அடிக்குது. ஈவன் தோ இது வந்து அந்த கோல்டு ஸ்ப்ரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலனாலும் இந்த அடினாலேயே அது மேலே ஏறுறதை கை விட்டுடுது. ஸோ இந்த மாதிரியே அவங்க ஒவ்வொரு குரங்கையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த கூண்டுக்குள்ளே இப்போ புது செட் ஆஃப் மங்கீஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எந்த குரங்குமே மேலே ஏற மாட்டேங்குது. பிகாஸ் அது ஒரு ட்ராமடைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிடுச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம லைஃப்லேயும் பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க காலகட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இப்போ இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது பிரச்சனையாக கன்சிடர் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். இதை மீறி எவனாச்சும் மேலே வரணும்னு ட்ரை பண்ணால் கூட அவனை எல்லாரும் சேர்ந்து கீழே பிடிச்சி இழுத்துருவாங்க. ஸோ as long as you are not hurting someone, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க.